இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் சிபிஐ விசாரணையை தமிழக அரசாங்கம் எதிர்க்கிறது. பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. எங்கள் தலைவர் கூட பாதுகாப்பு இல்லை. இல்லைதான், எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லாம தான் போயிட்டு இருக்காரு. ஆம்ஸ்டாங் குடும்பத்திற்கும் திமுக குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? சாதி வெறியர்கள், சாதி சிந்தனையோடு நாங்கள் ஆண்ட பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரைன்றாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கேட்கணும் இந்த கேள்வியெல்லாம். ரவுடித்தனம் பண்ணுங்கிற பெரிய பெரிய ரவுடிகள்லாம் யார்? துப்பாக்கி வச்சுக்கணும், ஆள் பணம் வச்சுக்கணும், நகைகளை வாரி போட்டுக்கணும், பென்ஸு கார்லேயும் அது ஆடி கார்லேயும் உலா வர்றது யார்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலையை எங்கேயாவது நீங்கள் மேட்டுக்குடி சமுதாயம் சொல்லிக்கிறாங்க, ஆண்ட சமுதாயம் சொல்லிக்கிறாங்களா? அந்த சமூகத்தில் எங்கேயாவது செலவு வச்சுட்டு பார்த்துருக்கீங்களா? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் து.க. பகலவன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் சிபிஐ விசாரணையை தமிழக அரசாங்கம் எதிர்க்கிறது. இந்த சிபிஐ விசாரணை எதிர்த்து இரண்டாவது முறையாக தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்து இப்போ சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை உத்தரவை வாங்கியிருக்காங்க. ஏன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையை திமுக எதிர்க்கிறது? விசிகா ஏன் அதற்கு அழுத்தம் கொடுக்கல சிபிஐ விசாரணை வேண்டும் என்று? அதாவது தொடக்கமாகவே சிக்கலான கேள்வி. தமிழக அரசு ஒரு பெரும் தலைவரை இழந்து நிற்கிறது. தமிழக அரசு என்பதற்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும் தலைவரை இழந்து நிற்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அவர்கள் எங்களோடு எளிதாக பழகக்கூடியவர், எல்லா இடங்களிலும் பார்த்தவுடன் ஒரு உரிமையோடு பேசக்கூடிய ஒரு அண்ணன். அவர் இல்லை என்பது உள்ளப்புறமான வருத்தம். அவருக்கு இப்படி ஒரு சோகம் நடந்திருப்பது அதோட பெரிய வருத்தம். அவருடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எந்த வேதனைக்குள்ளே இருப்பாங்களோ அதே இடத்துல தான் இருக்கிறோம். நான் சொல்கிறது என்னன்னா, சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், வேறு விசாரணையாக இருக்கட்டும், குற்றவாளிகள் எந்த இடத்திலும் தப்பிக்கக்கூடாது என்பது மட்டும்தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. அந்த அளவுக்கு அவருக்கு நேர்ந்த கொடுமைகள் மட்டுமல்ல, இப்படி யாருக்கும் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது, அப்படி அந்த வழக்கில் யாரும் தப்பித்து விடக்கூடாது என்று நினைப்பதான் அந்த குடும்பம் என்ன நினைக்குதோ அதை தான் நாங்கள் நினைக்கிறோம். இதில் விடுதலை சிறுத்தைகள் இப்படி சொல்லியிருக்கலாம் கருத்து, அப்படி சொல்லியிருக்கலாம் கருத்து சொல்வது என்பது ரொம்ப எளிது. ஆனால் நடைமுறை சாத்திய கூறுகள் என்பது கடினம். ஆனால் எங்களுக்கு யாரும் கடிவாளம் போடவில்லை. நீங்கள் இதை சொல்லுங்கள், அதை சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிற இடத்தில் இல்லை, அதை கேட்டு நடக்கின்ற இடத்தில் நாங்கள் ஒருபோதும் இல்லை. இப்போ ஆம்ஸ்டாங் கொலையாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் தானே? கண்டிப்பா. இப்ப தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை வேண்டும். ஏன் விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ விசாரணை வேண்டி ஒரு அழுத்தம் கொடுக்கல? இல்ல எங்க தலைவர் தொடக்கத்திலே அவருடைய இறப்பு இருக்கும் போதே அதுக்கான விடயத்தெல்லாம் தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலை வழக்கில் அந்த கொலையே கூட வேறு விதமாக சித்தரிக்க நினைத்த காவல்துறையாக இருக்கட்டும், அரசாங்கங்களாக கூட இருக்கட்டும், அந்த உடலை நேரடியாக சென்று பார்த்து அதுக்கான முடிவுகளை வரையறைத்து கொடுத்தவர் முதன்மையான தலைவர் எங்கள் தலைவர் தான். ஆனால் இது சொல்லணும் அதை சொல்லணுன்றது எங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. எங்கள் தலைவருக்கு அது என்ன தெரியும், அந்த கேஸுடைய தன்மை எந்த ஓட்டத்தில் போகுதுன்னு கண்காணித்து தான் இருக்கிறாங்க. யாரும் கண்காணித்துலாம் இல்லை. விடுதலை சிறுத்தை ஏன் சொல்லலை? விடுதலை சிறுத்தை எங்கன்னா ஒருத்தன் யாருனா ஒரு சாதி வெறியன் எதனா செஞ்சிட்டான்னாக்கா சாதி வெறி அடக்குமுறை ஆணவ கொலை நடந்திருக்கு, அந்த ஆணவ கொலை எல்லோரும் தடுக்கணும்னு யாரும் சொல்கிறது இல்லை. விடுதலை சிறுத்தை ஏன் கேட்கல? ஏன் நான் இதில் கூட கேட்குறேன். ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலை ஒரு தலைவருக்கு நேர்ந்து ஒரு இதுவாக பார்க்கணும். இந்த தலைவருக்கே இப்படி ஒரு நிலை நடந்திருக்குது. இப்போ இது போன்ற மற்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. எங்கள் தலைவர் கூட பாதுகாப்பு இல்லை. இல்லைதான், எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லாம தான் போயிட்டு இருக்காரு. அவருக்கு இது மாதிரி ஒரு சம்பவம். ஒருவேளை விசிகா திமுக கூட்டணியில் இடம்பெறாமல் இருந்திருந்தால் அவர் கூட இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அது நம்ம அது யூகத்தில் சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தை அவ்வளோ எளிதான ஆட்கள் கிடையாது. முதல்ல விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறவங்க அவ்வளோ எளிதான ஆட்கள் கிடையாது. நான் சொல்கிற மீன்ஸ் இங்கே அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தன்மையை வளர்த்து கொண்டவர்கள், வேறு எதுலையும் போயிட்டு கவனம் செலுத்துறது கிடையாது. அதனால் அவங்க அப்படி கவனம் செலுத்துகிறாங்கன்னு கேட்டுறாதீங்க. நாங்கள் அப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நாங்கள் அடுத்தவங்களை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கொள்கை நீரோட்டத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்.
அதனால் அவங்க என்னவா இருக்கிறாங்க, இவங்க என்னவா இருக்கிறாங்கன்னு நாங்கள் அதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை எங்களுடைய வேலை கிடையாது. எங்களுடைய வேலையை நாங்கள் பார்க்குறோம். மக்கள் பணியில் நாங்கள் எங்களுடைய கவனம் மக்களுக்காக இருக்கிறது. நாங்கள் அதில் சீராயத்தோடு போய்கின்னு இருக்கிறோம், நம்புகிறோம். அதில் ஏதாவது பிழைகள் கூட இருக்கலாம், அது உங்களை போன்றவர்கள் அதை கண்டறியலாம். ஆனால் எங்களுடைய பாதை எங்களுக்கு சரியாக இருக்கிறது. ஒரு தவறு நடந்து இருப்பதை எல்லோரும் சேர்ந்து கேட்கணுன்றது தான். இப்போ கூட ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை வழக்க விடுதலை சிறுத்தைகளை பார்க்கிற கேள்வியே தப்புன்னு சொல்லுவேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற தலைவர்கள் போய் கேளுங்க. அதை இது மாதிரி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலையில் நீங்க என்ன கருத்து சொல்றீங்கன்னா அண்ணாமலை கேளுங்க. அதாவது பாஜக கூட்டணியில் உள்ள தலைவர் மட்டும்தான் அமைதியா இருக்காங்க, மற்ற அனைத்து கட்சி தலைவர்களும் நீதி வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்து தான் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. யாரு? எல்லாமே. எல்லாம் யாரு? எல்லாமேனா திமுக கூட்டணியில் உள்ள கட்சியை தவிர மற்ற எல்லாரும் யாரு? அடுத்தவங்க யாரு? பாமக அன்பு ராமதாஸும் அந்த வலியுறுத்தி. நாங்கள் முதல்லயே அன்றைக்கி அவருடைய இறப்பு அன்றைக்கி எடுத்து பாருங்க, எங்கள் தலைவருடைய இதை எடுத்து பாருங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு எடுத்து பாருங்க, பிற தலைவர்கள் போன செய்தி எடுத்து பாருங்க. எல்லாமே நாங்கள் கரெக்டாக தானே சொல்லியிருக்கோம். நாங்கள் எங்கே மறுத்து இருக்கிறோம்? நாங்கள் அவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டிய எங்களுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. எங்களுக்கு தேவை என்ன இல்லை. தமிழக அரசு இப்போ அதனையே நீங்க தமிழக அரசு எதிர்க்கலன்னு. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் தமிழக அரசு கேட்டுக்கொண்ட கோரிக்கை எங்கள் தலைவர் எடுப்பிலேயே சொல்லிட்டாரு. அதுவே சரியா இருக்குன்னு சொல்றோம் நாங்க. சரிங்களா? திமுக அரசு அவங்க நாங்களே நடத்தி இது தீர்வு காணுன்றது அவங்களுடைய கான்செப்ட். நாங்களே இதை நடத்துவோம், எங்க மேல நம்பிக்கை இல்லையான்றது அவங்க கேள்வி. இப்போ அவங்களுக்கு நான் எதிரா? ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கும் திமுக குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை இல்லை, அவங்க நாட்டை ஆள்றாங்க, முதலமைச்சர் இருக்குது, அவ்வளோதான். அப்போ அவங்களுக்கு என்ன எதிராக இருக்க போகுது? எங்க மேல நம்பிக்கை இல்லைன்றது அவங்களுடைய தீர்ப்பு. எங்களுடைய நம்பிக்கை இல்லையா எங்க மேல? தமிழ்நாடு அரசாங்கம் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு அவங்க கேட்குறாங்க. ஆனா அப்போ நாங்க தூய்மையா செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் உடைய தரப்பில் சொல்லக்கூடிய கருத்து இந்த கொலையில திமுகவினருக்கு சம்மதம் இருக்கின்றது, அதனால் அவர்களை காப்பாற்றத்தான் சிபிஐ விசாரணை எதிர்க்கிறாங்க என்ற குற்றச்சாட்டு. அந்த மாதிரி அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தால் அதுவும் அரசாங்கம் கண்காணிக்க போகுது. அதுக்கான குற்ற வழக்குகள் அவங்களை ஈடுபட்டிருந்தா போலீஸ் தரப்புல தான் அதுக்கான விடயத்தை சொல்ல. போலீஸ் தரப்புல இருந்து ஏன்னா மாநில உதிரி வார்த்தைகளுக்கு ஊக்கப்படுத்துவதும் உதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்வதும் தேவையற்றது. நடைமுறை சாத்தியத்தோடு பேசத்தை தவிர்த்துட்டு இது மாதிரி உதிரிகளை பேசி உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைக்கிற வழி இதெல்லாம். உண்மையான குற்றவாளி ஒருத்தர் இருப்பான், அவனை விட்டு இவங்க மேலே இருக்கும், அவங்க மேலே இருக்கும், இவங்க மேலே இருக்கிற சொல்லிட்டு உங்கள் மேலே இருக்க என் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைக்கிற ஒரு கருத்து. அதெல்லாம் ஒரு நடைமுறை சாத்தியம்னா நடந்தது என்ன, மனசாட்சிக்கு தொட்டு அதில் பாதிக்கப்பட்டது ஒரு குடும்பம், அதுக்கு பாதிப்புக்குள்ளாகிறது இன்னொரு குடும்பம். அது யாரு குற்றவாளி யாரு, அதை நேர்மையாக கண்டுபிடிச்சி தண்டிக்கப்படணும். இதுதான் எங்க கருத்தா இருக்குது. அவங்கள சொல்றாங்க, இவங்கள சொல்றாங்க, அந்த கருத்துக்கள் நம்ம போய் சொல்ல முடியாது. இல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பம் ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி இருக்காங்க. பொற்கொடி குடும்பம் சேர்ந்தவங்க தான் உச்ச நீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை கேட்டு அவங்க பண்ணாங்க. அவங்க திமுக இல்ல திமுக குடும்பத்துல இருந்து பொற்கொடி சொல்றாங்களா? இல்ல அப்படி சந்தேகம் இருப்பதாக தகவல் சொல்றாங்களா? அதுக்காக தான் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன் சார், அதை நான் சொல்றேன். ஒரு நேர்மையான கருத்தை சொல்லணும் எப்பவுமே. இப்போ நான் பாதிக்கப்பட்டிருந்தா எனக்கு வழி எனக்கு தெரியும், அந்த வழி பொற்கொடி குடும்பத்திற்கு அக்கா அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய குடும்பத்தில் விட்டுவிட்டு தேவையில்லாத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அது என்ன சம்பவம், அது பாதிப்பட்டது அவரு, அது தண்டிக்கப்பட வேண்டியது யாரு குற்றவாளி, அவங்கள தப்ப விடக்கூடாது தான். மாநில போலீஸ் விசாரித்தால் குற்றவாளி தண்டிக்கப்படுவாங்களா இந்த வழக்குல? இது வரைக்கும் எந்த வரைக்கும் மாநில அரசாங்கம் விசாரித்து யாரும் தண்டிக்கப்படலையா? இல்ல மற்ற வழக்குல தமிழ்நாடு காவல்துறை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல. தமிழ்நாடு காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சரி, அதனால அப்ப முதலமைச்சர் சந்தேகம் என்ன சார் நான் கேட்கிறேன் சார், நம்ம நியாயமா பேசுவோம், நம்ம ரொம்ப பொலிட்டிஷியன் கூட பேசல, நம்ம நேர்மையாவே பேசிக்குவோம். இப்போ ஒரு கொலை நடந்துகிறத அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. முதலமைச்சர் அவங்களை எது காப்பாற்றணும்னு கேட்குறேன். எது காப்பாற்றணும்? அவருக்கெல்லாம் அதில் தலைவிதி இருக்குது, காப்பாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கு சொல்லுங்க. சிபிஐ விசாரணை உத்தரவிட்டாங்களே உச்ச நீதிமன்றம், விசாரணை செய்ய போறாங்க, யார் குற்றவாளி தண்டிக்கப்பட போறாங்க, நிரபராதிக்கு நீதி கிடைக்க போகுது. இதுல ஒரு அரசியல் இருக்குன்றதுதான் எங்களுடைய பார்வை. அரசியல் இருக்கின்றது, இதுல ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியல அது இப்போ சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு நாங்க விசாரிக்க சொன்னா அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஒண்ணு இல்லாதா? இல்ல ஒண்ணு தெரியாதா? அப்போ எங்களுக்கு ஒரு பிரிஸ்டேஜ் இருக்குல்ல, அங்க எங்களோட ஃப்ரெஷர் இஷ்யூ இருக்கா இல்லையா? பகல ஒன்று சரி கிடையாதுங்க, நான் அவரை கூப்பிட்றேன்னு சொன்னால் எனக்கு இழுக்கு இருக்குல்ல அதில். அப்போ நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? ஏன் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா நான் கேள்வி கேட்கக்கூடாதா? நம்பிக்கை இல்லை ஏன் கேள்வி கேட்டால் நான் அவங்களை குற்றவாளி தப்பாக வச்சிருவேண்ணா?
இதுன்னா அது புரிதல் எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்து அதாவது யாரோ ஒருத்தர் எங்கேயே இருப்பாங்க, சம்பந்தமே இல்லாதவங்க ஒரு பூதகரமாக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி பூதகரமாக்கி உண்மை நிலையை வந்து நீத்து போக செய்யறதுக்கு பல வழிகள் செய்கிறாங்க. சொல்லும்போது நல்லது மாதிரி தெரியும், ஆனால் பின்னாடி பார்த்தா அது நீத்து போயிடும். புரியுதுங்களா? அப்போ வந்து இதெல்லாம் தப்பு விடுறதுக்கான வழி. கொலை நடந்து 1 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது, இன்னும் குற்றவாளி தண்டிக்கப்படலை. யாருன்னு இல்லைங்க, விசாரணை தான் போயிட்டு இருக்கு. ஆமாங்க, விசாரிச்சு தானே தண்டனை கொடுப்பாங்க. விசாரிக்காம யாருக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க? இந்த அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பாட்லேயே தண்டனை கொடுக்கணும். அன்றைக்கே வந்து யார் யார் பண்ணாங்கன்றது அன்றைக்கே தெரியுதே, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குதே, அன்றைக்கே தண்டனை கொடுத்துடலாமே. ஏன் விசாரணை வைக்கிறாங்க? நம்ம கண்ணெதிர தான் தெரியுது இல்லை? அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, பதிவாகி இருக்குது, எல்லாமே பதிவாகிருக்குது. அந்த பதிவு இல்லாதவர்கள்லாம் வந்து நம்ம நிறைய பேர் சொல்கிறோம்ல, குற்றவாளின்னு சொல்கிறோம்ல. அப்போ வந்து இது தேவையில்லாத ஒரு விஷயமா போகுதுல்ல. அப்போது விசாரணைன்றது அவசியமாக தேவைப்படுது. அந்த விசாரணை நேர்மையாக நடக்கணும். இதுதான் தமிழ்நாடு பிஎஸ்பியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் விசிகா கிட்ட. அதாவது விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நல்ல படித்த அரசியல்வாதி, கிரிமினாலஜியில் வந்து முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் வந்து அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். அவர் வந்து உரிய அழுத்தம் வந்து இந்த வழக்குல கொடுக்கல அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. குற்றச்சாட்டா கூட சொல்லல. அவங்க வந்து கொஞ்சம் அலட்சி போக்கா இருக்காங்க, தமிழக அரசு அழுத்தம் கொடுக்கல, சிபிஐ விசாரணை வந்து வரவேற்கல அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அப்படி இல்லை. அது வந்து அவங்க வந்து யாரோ அது தப்பா சொல்றாங்க. எங்களுக்கு வந்து அதில் அப்படி ஒரு தேவை இருக்குன்னு கேட்கறேன் நான். அந்த தேவை நீங்க எங்க மேல வெறும் சேற்று வாரி இறங்குறீங்களே தவிர சேர்க்கலாம் வாரி இல்ல ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட வச்சிருக்காங்க அவ்வளவுதான். இல்லைங்க, நான் எங்களை எந்த பத்திரிகையாளர் வந்து கேட்டாங்களா? எங்க தலைவர்கிட்ட கேட்டாங்களா? அந்த கொஸ்டின் கேட்டாங்களா? இல்ல அவங்களோட விமர்சனம் இல்லை, நான் கேட்குறேன், அந்த கொஸ்டின் பத்திரிகையாளர் எங்கேயாவது கேட்டு, இல்லை அவங்க துணையார் வந்து கேட்டு நான் இதுக்கு சொல்ல மாட்டேமான்னு சொன்னாரா? சொல்லுங்க, நீங்கள் அழுத்தம் கொடுங்க, இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லி, இல்லைப்பா நாங்களாம் அதெல்லாம் சொல்ல மாட்டோம், அது உங்கள் கட்சி விஷயம், அதை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு நாங்கள் எங்கேயாவது சொன்னோமா? ஸோ உங்களை வந்து பொற்கொடி வந்து சந்திச்சு கோரிக்கை வைத்தா அந்த கோரிக்கையை இல்லை சார் நடைமுறைப்படுத்துவீங்களா? அப்படி இல்லை, நான் அந்த மாதிரியே வேணான்ற நான் எங்களுக்கு மனசாட்சி இல்லையான்னு கேட்குறேன் நான். இருக்கு. அப்புறம் நாங்கள் சொல்லாமல் எப்படி இருப்போம்? அவர்னா எங்களுக்கு என்ன அவருக்கு அவரால் எங்களுக்கு என்ன இழுக்கிறதுக்கு? அவர் எங்கள் தலைவர், அவரும் அண்ணன் தம்பி மாதிரி வந்து ஒன்றா கட்டி தழுவி என் கூட நல்லா பழகி கூட இருக்கிற, எங்கள் கூட கட்சியில் இருக்க, கட்சி சார்ந்தே அவர் எங்கள் கூட வந்து பேச மாட்டார். எங்களுக்கு அவருக்கு என்ன முரண் இருக்குண்ணா? எனக்கு இருக்க போகுது. விடுதலை சிறுத்தைகளுக்கு பிஎஸ்பிக்கு என்ன முரண் இருக்குது? பிஎஸ்பி கூட விட்டுருங்க, அவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணனுக்கு எங்களுக்கு வந்து அவர் ஒரு பாசமான ஒரு அண்ணன், நாங்கள் ஒரு பாசமான தம்பி. அவர் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் நாங்கள் எப்போதும் கூடி குழாவி பழகுகிற ஒரு இது. அவர் வீட்டுக்கு நாங்கள் போகிறோம், வராரு, எங்கள் இல்ல விழாக்களுக்கு வராரு. அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். அவர் சாகும் வரையும் நாங்கள் அப்படி தான் இருந்துருக்கிறோம். அப்புறம் அவர் மேலே எங்களுக்கு என்ன வரப்போகுது? நான் தொடக்கத்திலே சொன்னது தான், எங்கள் தலைவர் சொன்னது தான், குற்றவாளிகள் தப்பி விடக்கூடாது, இவ்வளோதான். இது சிபிஐக்கு அழுத்தம் கொடுத்தா என்ன, மாநில அரசு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன, குற்றவாளிகள் தப்பிக்க கூடாதுன்றது தானே உண்மையானது. அதை நாங்கள் சொல்லிட்டுமே, அப்புறம் என்ன அழுத்தம் கொடுக்கணும்? அதுக்கு மேலே என்ன அழுத்தம் கொடுக்கணும்னு கேட்குறேன் நான். குற்றவாளி தப்பிக்க கூடாது, குற்றவாளிக்கு தண்டனை அனுபவிக்கணும், இதுக்கு மேலே என்ன அழுத்தம் கொடுக்கணும்? இவர் சொன்னால் இதே தான் சொல்லணும் திருப்பவும். அதே சிபிஐக்கு குற்றவாளியை தப்பித்து விடக்கூடாது, நீங்கள் சீரிய முறையில் வந்து நடவடிக்கை எடுக்கணும், எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து வீக்னஸ் பாயிண்டில் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறோம். மாநில அரசு விஷயத்தில் இதே செய்தி தான். இதில் என்ன அழுத்தம் இருக்குது? ரெண்டு ஒன்று தானே. எங்களுக்கு குற்றவாளி தப்பிக்கக்கூடாது, அவ்வளோதான். தண்டனை வந்து யார் செய்தாங்களோ அதை வந்து நல்ல முறையில் விசாரணை செய்து மக்களுக்கு வெளிச்சு போட்டு காட்டுகின்றோம், அவ்வளோதான். அந்த புதுக்கோட்டை மாவட்டம் வேங்க வயலும் அந்த குடிநீரில் மலத்தை கலந்தாங்க, இதுவெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லையே. நீங்களாம் கேளுங்க, ஏன் கண்டுபிடிக்கல? எங்களையும் ஏன் கேட்குறீங்க? நாங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம். கேளுங்க, உங்களுக்கும் அதிகமான கடமை. எங்களுக்கு அதிகமான கடமை கிடையாது. யார் சொன்னது அது மாதிரி? எங்களுக்கு அதிகமான கடமை அது என்ன அர்த்தம்? ஒரு அரசியல் தலைவர் இல்லையா? இல்லைங்க, எங்க தலைவர் மட்டும் அரசியல் தலைவர் தமிழ்நாட்டுல எல்லாம் உங்களுக்கு என்பது எங்களுக்குன்றது தப்புன்ற நான் பல அரசியல் தலைவர் கிடையாது. அது உங்களுக்கு அப்படின்றதே தவறு அப்படின்னு நான் சொல்றேன். இது பல தொலைக்காட்சி நான் சொல்லின்னு வரேன். அது நான் உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தா நான் உரிமையா கேட்கணும். அதுல பகலவனுக்கு மட்டும் தான் ஜாஸ்தி இருக்கு, அவருக்கெல்லாம் கம்மியா இருக்குதுன்னு சொல்றது அது வந்து ரொம்ப தப்பு. ஊடகத்திற்கும் பொறுப்பு இருக்கு, உங்களை போன்ற அரசியல் தலைவருக்கும் பொறுப்பு இருக்கு. எங்களுக்கு கூடுதலா இருக்குன்ற சொல்றது அது வந்து ரொம்ப வடிகட்டின ஒரு பொய், தப்பு. அது வந்து எங்களுக்கு கிடையாது, மனுஷனுக்கு தப்பு நடந்தது. மனித நேயத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அதை தண்டிக்கணும், கண்டிக்கணும். அதை விட்டுட்டு சாதி வெறியர்கள், சாதி சிந்தனையோடு நாங்கள் ஆண்ட பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரைன்றாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கேட்கணும் இந்த கேள்வியெல்லாம். எங்ககிட்ட கேட்கக்கூடாது. நாங்கள் ஒடுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் குரல் கொடுக்குற ஒரு தமிழ்நாட்டு ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் தான். காதலிச்சா நாடக காதல்,
இவங்க தான் சொல்லி தராங்க. கட்ட பஞ்சாயத்து கட்சி, இவனுங்க யாரும் கட்ட பஞ்சாயத்தே பண்ணல. கட்ட பஞ்சாயத்துனா என்ன முதல்ல? எனக்கு அதுவே தெரியல. காவல்நிலை நீதிமன்றம் போகாமல் ஒரு பிரச்சனையை இவங்க யாருமே பேசுறது கிடையாது. யாருமே பேசுறது கிடையாதுல்ல. அப்படி யாருமே பேசுறது இல்லை. பக்கத்து வீட்டில் சண்டை வந்துட்டாக்கா ஒரு 4 பேர் சேர்ந்து பேசி, ஏமா சண்டை போட்டுக்கிறீங்க, ஒருத்தர் பக்கத்தில் தானே இருக்கிறீங்க, நல்ல மாதிரியாக போங்கம்மா, இது ஒரு வேலையாக போச்சு உங்களுக்கு இப்படி சொன்னால் கட்ட பஞ்சாயத்தா? இதுக்கு நீதிமன்றம் போகணும். குழாவில் தண்ணி விடு சண்டை, நான் குடம் வைக்கும்போது அவங்க வந்து குடம் வச்சுட்டாங்க, இவங்க நான் முன்னாடி பிடிக்கணும், அவங்க வந்து முன்னாடி பிடிச்சிட்டாங்க. இதுக்கு நீதிமன்றம் போய் அதை விசாரித்து நீதியரசர் வந்து நீ தானமாக முதல்ல குடம் வச்ச, நீ பிடிச்சின்னு போன்னு சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு சிறப்பு. இல்ல கிராமத்துல இன்னமும் நாட்டாமை இருக்கு. அதாவது அப்புறம் கிராமத்துல நாட்டாமை பண்றது யாரு? குடும்பத்துக்கு நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றாங்க. சேரி பகுதியில தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதியில் நாட்டாமை கிடையாது. இந்த ஆண்ட சாதி அந்த சாதி இந்த சாதின்றாங்க, அங்கதான் நாட்டமெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதியத்தை வந்து மிகப்பெரிய அளவில் ஊக்குவிக்கிறது. இங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதியில் எந்த இடத்துல சாதியை வந்து ஊக்கப்படுத்த மாட்டாங்க. அப்படி ஒரு ஆளே கிடையாது, இன்னி வரைக்கும் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. இதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் அதில் வந்து ஒருத்தன் வந்து மேலே வந்துட்டான்னாக்கா அவனை வந்து அடையாளம் ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு காரில் போனால் கட்ட பஞ்சாயத்து காசு என் சம்பாதிச்சு வாங்க மாட்டேன்னா? வாங்கக்கூடாதா? நல்ல துணி போட்டு தானே கட்ட பஞ்சாயத்து. எங்கே கட்ட பஞ்சாயத்து எங்கே பண்ணுறாங்க? நீங்களாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து பேசுறீங்களா? அதெல்லாம் என்ன பஞ்சாயத்து? லாபின்னு சொல்லுவாங்க. அது லாபி. நீங்கள் துப்பாக்கி மலையில் ஆள் கடத்திக்கின்னு போயிட்டு வச்சிங்களே, நீங்கள் நான் இப்போ ஒரு வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த டிவி தொலைக்காட்சி ஒரு நல்ல வாய்ப்பு. இது ரவுடித்தனம் பண்ணுகிற பெரிய பெரிய ரவுடிகள்லாம் யார்? துப்பாக்கி வச்சுக்கின்னு ஆள் பணம் வச்சுக்கணும், நகைகளை வாரி போட்டுக்கணும், பென்ஸு கார்லேயும் அது ஆடி கார்லேயும் உலா வர்றது யார்? இங்கே பட்டியல் சமூகத்தில் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், பட்டியல் சமூகத்தில் இருக்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி ரவுடிசம் பண்ணக்கூடிய ஆடி காரில் வராங்க, நான் இவ்வளோ பெரிய பண்ணை அரண்மனை வீடு வச்சுக்கிறேன், இத்தனை கோடி சொத்து இருக்குது, இவ்வளோ நகை இருக்குது, என் பின்னாடி வரவங்களாம் இப்படி வராங்க, வெளிப்படையாக துப்பாக்கியோடு வராங்களா? யார் வராங்க? யார் வராங்க? அப்போனா யார் இங்கே ரவுடிதம் பண்ணுறது? யார் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது? சும்மா வந்து ஒரு ஒரு விடுதலை நோக்கி பயணப்பட்டுக்கிறா எல்லாரையும் வந்து சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டு விடுதலை வருகைக்கு பின் வருகைக்கு முன்னு பாருங்கள், அது எல்லாம் தெரியும். அதாவது எளிய மக்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது விசிகாவினுடைய பல்வேறு எளிய மக்கள்னா அதை எளிய மக்கள்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் மட்டும் தானே இருக்கிறாங்க. எல்லா மக்கள் எளிய மக்கள் சொல்லிட்டு இல்ல இல்ல, நீங்க எளிய மக்கள் சொன்னா இங்க எப்படி நம்ம புரிதல் இருக்கு? நீங்க எளிய மக்கள் சொன்னா அது தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்ல, அப்படி கிடையாது. எல்லா சமூகத்திலும் பணக்காரர் இருக்காங்க, ஏழ்மையான இருக்காங்க. சார் நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்க சார், மகிழ்ச்சி. ஆனா வெளியில எப்படி டெலிவரி போகுதுன்னு சொன்னீங்கன்னா எளிய மக்கள்னா இடஒதுக்கீடு தான் தாழ்த்தப்பட்ட. அத நீங்களும் நானும் தான் அத சமூக மக்களுக்கு அத சொல்றேன். இடஒதுக்கீடுன்னு சொன்னா எளிய மக்கள்னா எஸ்சி எஸ்டி கிடையாது, எல்லா சமூகத்திலும் எளிய மக்கள் இருக்கிறாங்க. இடஒதுக்கீடுன்னு சொன்னாலே அது தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் வாங்குறான்னு சொல்றோம். நீங்களே தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் முழுமையான அரசியல் புரிதல் இல்லை. அதை நாம வந்து அந்த அரசியல் புரிதலை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல ஊடகம் இருக்கின்றது, உங்களை போன்ற அரசியல் இருக்கின்றது. நேற்று புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகம் ஒப்படைச்சு இந்தியாவுக்கு கொடுத்தனார். அந்த சட்ட புத்தகத்தை வைத்து எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் நேற்று கொண்டாடினாங்க? கொண்டாடிருப்பாங்களா? சரி, அப்படியே வேணாம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலையை எங்கேயாவது நீங்கள் மேட்டுக்குடி சமுதாயம் சொல்லிக்கிறாங்க, ஆண்ட சமுதாயம் சொல்லிக்கிறாங்களா? அந்த சமூகத்தில் எங்கேயாவது செலவு வச்சு பார்த்துருக்கீங்களா? அங்கே நிறைய பேர் முற்போக்கு சிந்தனையாளர் இருப்பாங்க, அந்த முற்போக்கு சிந்தனையாளரை வச்சிருக்கிறாரா? அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு சமூக கட்டமைப்பில் இருப்பார், எனக்கு எந்த பார்வையும் கிடையாதுன்ற விசாலமான பார்வையில் இருக்குன்னு சொல்கிறாரு, அவர் வச்சிருப்பாரா? பெண்களுக்கு வந்து சொத்துல பங்கு வேண்டும் சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் தான் சொல்லிக்கிறார் சட்டத்தில். அந்த பெண்கள் இன்னைக்கு வந்து வாதாடி போராடி அம்பேத்கர் சிலையை வைத்திருப்பாங்களா? அந்த சட்ட புத்தகத்தை ஆயுத பூஜை கும்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு பூஜை கீஜை போட்டு பண்ணியிருப்பாங்களா? அப்போது உங்களுடைய மனசு உங்ககிட்ட அழுக்க வச்சுக்கணும், மற்றவனை அழுக்குன்னு சொல்கிறது தப்பு சார். நீங்கள் உங்கள் மனசை சுத்தப்படுத்திங்க சார். முதல்ல எங்கள் கட்சியில் ஒன்று சொல்லுவோம், உன்னைப்படி தாய் மண்ணைப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லுவார். முதல்ல நீ ஒன்றை புரிஞ்சுக்கோ, அதன் பிறகு நீ மக்களை பற்றி பேசுன்னு சொல்லுவார். என்னை பற்றியே தெரியாமல் நான் உங்களை பற்றியே எப்படி சார் பேச முடியும்? சரி, ஓகே சார். அதான் எளிய மக்களும் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பது விசிகாவுடைய பல்வேறு கொள்கையில ஒரு கொள்கை. இப்போ 21 நீங்க வந்து 4 சட்டமன்ற வெற்றி பெற்றீங்க, ஆனா உங்களுக்கு அதிகாரத்துல இடம் கொடுக்கல. 26லாவது உங்களுக்கு அதிகாரத்துல திமுக இடம் கொடுக்குமா? என்ன அதிகாரத்துல? அதிகாரத்துல அமைச்சர் பதவி தான். அமைச்சர் பதவின்றது நீங்க கேட்கறீங்களான்னு கேட்கிறேன். இல்ல, ஆனா இன்னைக்கு பேசும் பொருளா நாங்க பேசும் பொருளா இருக்கு. பேசும் பொருளா இருக்குல்ல வச்சது தமிழ்நாட்டுல தான் அந்த கோரிக்கை நிறைவேற்றல, மற்ற மாநிலங்கள்ல அந்த இடம் பெற்று. இதுக்கு முன்னாடி யாராவது பேசல, நாங்க 90 வந்து பேசின்னு வந்துருக்கோம்.
இப்போ 2025 பேசும் பொருளாக மாற்றியது விடுதலை சிறுத்தைகள் தான். மற்ற கட்சிகளை அரசியலில் பங்கு அப்படின்னு பேச வைச்சதே விடுதலை சிறுத்தைகள் தான். அது எங்களுடைய கோரிக்கை அப்படிதான் இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துகிற இடத்தில் ஆளும் அரசாங்கம் இருக்கு இல்லைங்களா? நாங்கள் சொல்கிறோம், அது அவங்களுடைய அரசியல் ரீதியாக இது சரின்னு என்னைக்கு அவங்க வராங்களோ அன்றைக்கு அது சிறப்பு. அது வரைக்கும் நாங்கள் அந்த கோரிக்கை சொல்லிக்கினே தான் இருப்போம். அந்த கோரிக்கையில் நாங்கள் என்றைக்கும் பின்வாங்கலை, முன்வைச்ச காலை பின்வைத்து கோரிக்கையை ஆளுநர் அரசாங்கம் நிறைவேற்றல. அதுதான் இப்போ ஒண்ணுமே இல்ல. பீகார்ல சமீபத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 5 கட்சிகள் கொண்ட என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்கள்ல வெற்றி பெற்ற 5 கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவி அந்த சட்டமன்ற வெற்றிக்கு ஏற்ற வகையில பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அதுபோல தமிழ்நாட்டில் 2026 நீங்க திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்குமா? அதை நோக்கிய அரசியல் பயணத்தை விசிக கையில் எடுக்குமா என்பது என் கேள்வி. அதான் நான் மறுபடியும் சொல்றேன், எங்களுடைய கோரிக்கை, விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை ஆட்சியில பங்குன்றது, அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணும் அப்படின்றது எங்க கோரிக்கை. எங்க தலைவர் சொல்லியிருக்கிறார். நீங்க சொன்னீங்க பாருங்க, சில கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒப்பிடுதலும் நீங்க கேட்கணும். இது எங்க கோரிக்கை. ஆமா, எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எங்களுக்கு தேவை, விசிக விரும்புகிறது, நாங்கள் சொல்லிட்டோம். சரிங்களா? பிற கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்களும் சேர்ந்து பார்த்து ஒரு 6 கூட்டணி, காங்கிரசும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி, காங்கிரஸும் சரி, மதிமுக சரி, மதிமுக வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, விசிகவும் காங்கிரஸ் தான் இந்த கோரிக்கையை முன்வைத்து உள்ளது. இந்த 2 கட்சிகளுக்கும் அதிகாரத்தை பங்கு கொடுத்தாலே போதும். மற்ற இடதுசாரிகள் கேட்கல, மற்ற கட்சிகள் கோரிக்கை. எங்க கோரிக்கை நாங்கள் வச்சுட்டோம், நீங்களும் சொல்லி காங்கிரஸும் வச்சுட்டாங்கன்னா முடிவு பண்ணுறது அவங்ககிட்ட இருக்கு, முடிவு அவங்க கையில் விட்டுட்டோம். அவங்க என்ன முடிவு பண்ணாலும் மகிழ்ச்சி எங்களுக்குன்ற நம்ம. ஒருவேளை அதிகாரத்துல பங்கு கொடுக்கலனாலும் ஏத்துப்பீங்க? இல்ல, அதிகாரத்துல பங்கு கொடுக்கலாம் நாங்க ஏத்துக்கிறோன்றது இல்ல, தொடருவீங்க. நாங்க கூட்டணி தொடருவோம். எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல, இதே மண்ணை நாங்க ஆளணும். எங்க தலைவர் தமிழ் தேசியம், எங்க விடுதலை சிறுத்தைகள் வளர வேண்டும், இந்த மண்ணை ஆளணும், எங்க தலைவர் முதலமைச்சராக வரணும்ன்றது எங்க கோரிக்கை தான், எங்களுடைய எண்ணங்கள். எடுத்த உடனே முதலமைச்சர் வர முடியாது, அமைச்சரா வரணும், எதிர்கட்சி தலைவரா வரணும், அப்புறம் முதலமைச்சர். இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலினே எங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, முதல்ல நீங்க கவுன்சிலரா வரணும், அதெல்லாம் வந்துட்டீங்களா, அதன் பிறகு ஒன்றிய செயலாளர் வரணும், அதன் பிறகு எம்எல்ஏ வரணும், அதன் பிறகு எம்பி வரணும், அது முடியும். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கே முதலமைச்சர் ஆயிடுவாரு, இன்னைக்கே பங்கு கொடுத்துருவாரு, அதெல்லாம் சாத்தியம் இல்லையா? அதை மட்டும் சாத்தியம். ஆனா விடுதலை சிறுத்தைகள் 35 ஆண்டு காலம் இந்த மக்களோடு இருக்கணும், 37 ஆண்டு காலம் இந்த மக்களோட களமாடிக்கிறோம். விடுதலை சிறுத்தை பாதை சாதாரணது கிடையாது. அடக்குமுறை ஒவ்வொரு சாதியும் எதிர்த்துருக்குது விடுதலை சிறுத்தையை, சம்பந்தமே இல்லாம ஒரு கட்சியை எதிர்த்துருக்கு, சம்பந்தமே இல்லாம. நாங்க எங்க கோரிக்கை வைக்கிறோம், அவங்களுக்கு வயிற்றுச்சல் வருது. நாங்க செருப்பு போட்டு நடக்கிறோம், அவங்களுக்கு வயிற்றுச்சல் வருது. நாங்க புல்லட்ல போனா கை வெட்டுறதுக்கு வரோம், நாங்க படிச்சு மதிப்பெண் வெட்டினா சாகடிக்க வரோம், நாங்க ஓட்டு வீடு கட்டி வச்சுருந்தா அதை உடைக்க வரோம், குடிச்சு கொளுத்த வரான். இது என்ன புத்தினே தெரியல. நான் ஒழிச்சு நான் கடத்து உனக்கு எதுக்கு வைத்து அந்த புரிதலே இல்லாதவன் ஆண்ட சாதி. அது என்ன புத்தின்னு தெரியல. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கான காலம் எப்போது கனியும் என்ன ஒரு நம்பிக்கை உள்ளது உங்களுக்கு? இப்போ நாங்கள் 35 ஆண்டு காலமாக நாங்கள் அரசியல் செஞ்சுருக்கிறோம். தொடக்கத்தில் எங்களை பார்த்த பார்வைகள், எங்களை அணுகிய அணுகுமுறைகள் எவ்வளோ ஒரு மோசமான நிலை. எங்கள் தலைவர் முதல் 2006 திமுகவோட கூட்டணி வச்ச போது எங்கள் விடுதலை சிறுத்தைகளில் போட்டுக்கிற விளம்பரத்துக்கெல்லாம் தினமலரில் வேறு மாதிரி போட்டு காட்டினாங்க. இவங்களுடைய கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க, இவங்க அடங்குமறு அத்துமீறுன்றாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. திருப்பி ஆமா, திருப்பி அடி தான் சொன்னான். என்னை அடிச்சுட்டு பிறகு நான் வாங்கி நான் போவேன், கண்டிப்பா நான் அடிப்பேன் தான். இப்போ தான் நானே ஏத்துக்கிறேன், அவ்வளோதான். நான் என்ன அடிச்சு நான் அடிப்பேன்னு தான் சொல்றேன் இப்போ கூட. அதில் மாற்றம், அதில் பின்வாங்கவே கிடையாது. அதுதான் உண்மை. அது எங்களுக்கு மட்டும் பொருந்தாது, எல்லாருக்கும் பொருந்தும். அதை விட்டுருங்க. அப்போது இவ்வளோ தூரம் கடந்து இன்றைக்கு எங்களை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்ற பிறகு, எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை பேசின பிறகு மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். இப்போ விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு 25 விழுக்காடு மாறுதல் வந்திருக்கு. மாற்று சமூகத்தில் இருக்கிற தம்பிகள், இன்னைக்கு தோழர்கள் நம்ம கட்சியில் தினந்தோறும், எனக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா, முந்தாநாத்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்பேத்கர் திடலில் காஞ்சி அருள் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய மாற்று சமூகத்தில் இருந்த
பிற சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள், கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள், நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பெருவாரியாக ஆண்களும் பெண்களும் பியூர்லி அவங்க மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேலே வந்து காஞ்சி அருள் தலைமையில் வந்து இணைஞ்சாங்க. இப்போது அது மாதிரி பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு பொறுப்புகளை கேட்டு விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க. இஸ்லாமிய தோழர்கள் பெருவாரியாக இருக்கிறாங்க. வன்னியர் சமூகத்து தோழர்கள் நிறைய பேசிக்கா வந்து அது அனைத்து சமூகத்திற்கான கட்சியாக மாறிவிட்டது. மாறிவிட்டது, அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. சோ எப்ப விசிகா தலைவர் முதலமைச்சராக வருவார் என்ற நம்பிக்கை மக்கள் கையில் தான் இருக்கு. மக்கள் கையில் தான். இந்த 2026 வந்து எவ்வளவு தொகுதியை கேட்டு கூட்டணி அமைக்க போறீங்க சார்? எங்களுக்கு போன முறை 6 தொகுதி வாங்கினீங்க சார். எங்களுக்கு எத்தனை தொகுதி கொடுத்தாலும் அத்தனை தொகுதிக்கு எங்க வேட்பாளர் இருக்கிறாங்க. நாங்க வேட்பாளர் இல்லாத கட்சி கிடையாது. எங்க கிட்ட வேட்பாளர்கள் வந்து லாரி லாரியா இருக்கிறாங்க, வந்து இறக்கலாம். எங்களுக்கு வேட்பாளர்கள் நீங்க எத்தனை தொகுதி கொடுத்தாலும் அத்தனை தொகுதிக்கு வேட்பாளர் போடுகின்ற இடத்தில் எங்களுக்கு ஆட்கள் இருக்கு. நாங்க ஆட்கள் இல்லாம எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நாங்க சொல்லல. எங்களுக்கு ஆட்கள் தாராளம். எத்தனை தொகுதின்னு மட்டும் சொல்லிட்டுனா கொடுக்கணும். அதுதான் சொல்றேன், எத்தனை தொகுதி கொடுத்தாலும் அத்தனைக்கும் ஆள் இருக்குன்றேன். 10க்கு மேல 10 இல்ல 20 இல்ல 25 இல்ல 30 கொடுத்தாலும் எங்களுக்கு ஆள் இருக்கு. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.